ஃபோக்கஸ் இஸ் த கீ. கோல் கிடையாதுன்னா தேர் இஸ் நோ டைரக்ஷன். ஒரு விஷயத்தை எடுக்கும்போது ஃபோக்கஸ்டாக வந்து நீங்கள் வந்து ஒர்க் பண்ணணும். ப்ரியாரிட்டி பிஸ்னஸ் 30-40 வந்து டாஸ்க் இருக்கும். நான் எதை வந்து ப்ரியாரிட்டைஸ் பண்ணி பண்ணணும், இந்த ஐடியாஸ் வந்து அதை வந்து ஒரு ஃபோக்கஸ்டாக செய்யும் போது கிடைக்கும். நம்மளால் வந்து ஒரு டெசிஷன் எடுக்க முடியும். வெல்கம் டு பியாண்ட் லிமிட்ஸ் பை கோகுல். இன்றைக்கி நாம் பார்க்கக்கூடிய டாபிக் வந்து ஃபோக்கஸ் இஸ் த கீ. அதாவது வந்து நான் 2017 யங் என்டர்பிரனர் ஸ்கூல் அப்படிங்கிற அமைப்பில் நான் வந்து சேர்ந்தேன். ஸோ இப்போ அதில் வந்து ஒரு பிளட்ஜ் இருக்குது, ஃபிலாசபிஸ் இருக்குது. அதில் ஒரு ஃபிலாசபி வந்து ஃபோக்கஸ் இஸ் த கீ அப்படிங்கிறது. பட் அந்த ஃபோக்கஸ் இஸ் த கீ அப்படிங்கிறத நான் வந்து ரியலைஸ் பண்ணுறதுக்கே ரொம்ப டைம் ஆச்சு. ஸோ இப்போ நிறைய நம்ம வந்து பார்ப்போம், விஸ்டம்ஸ்னு சொல்லுவாங்க. விஸ்டம்ஸ்னால் நம்ம என்ன சொல்கிறது, அறிவுரைகள் அல்லது முன்னோர்களோட அனுபவங்களை வந்து ஒரு நமக்கு வந்து எடுத்து சொல்லுவாங்க இல்லையா, அது மாதிரியான விஸ்டம்ஸ் வந்து இது வந்து அந்த ஃபிலாசபிஸ்லாம் ஒரு மாதிரியான விஸ்டம்ஸ். இப்போ அதை நான் வந்து ரியலைஸ் பண்ணதுக்கப்புறம் எனக்கு வந்து அது தெரியுது, அது வந்து நம்மளுடைய டெவலப்மெண்ட்டுக்கு வந்து நம்ம எவ்வளோ ஹெல்ப் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நிறைய பேர் வந்து ஃபோக்கஸே இல்லாமல், ஃபோக்கஸ் இல்லை அப்படின்னா 2 ஆங்கிள், அதில் வந்து ஒரு டைரக்ஷன் இல்லாமல் கூட இருக்கலாம். இப்போ கோல் கிடையாதுன்னா தேர் இஸ் நோ டைரக்ஷன். நம்ம எங்கே போகிறோன்னு வந்து தெரியாமல் போகிற மாதிரி, தெரியாத ஊருக்கு போகிற மாதிரி ஆகிடும். ஸோ அப்போ ஃபோக்கஸ் இஸ் த கீ அப்படின்னு சொல்லும்போது வந்து இப்போ நம்ம ஒரு விஷயத்தை எடுத்துட்டோம்னா அந்த விஷயத்து மேலே ஃபுல் ஃபோக்கஸ் இருக்கணும். தேர் ஷுட் நாட் பி எனி டிஸ்ட்ராக்ஷன் இருக்கக்கூடாது. ஸோ இன்றைக்கி வந்து ஒரு வேலையை பார்க்குறோம், சரி அப்புறம் விட்டுறது, ஒரு வாரத்துக்கு விட்டுறது, அதுக்கப்புறம் மறுபடியும் 1 வாரம் கழிச்சு அதில் போய் மறுபடியும் அதில் கொஞ்சம் நேரம் பார்க்குறது. ஸோ இப்படி பார்த்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால் வந்து சக்ஸஸ் வந்து பண்ணவே முடியாது. ஸோ அப்போ ஒரு விஷயத்தை எடுக்கும்போது அதை வந்து ஃபுல்லாக வந்து நீங்கள் வந்து ஃபோக்கஸ்டாக வந்து நீங்கள் வந்து ஒர்க் பண்ணணும். ஸோ இப்போ நான் நிறைய வந்து நம்மளுடைய ஃப்ரெண்ட் சர்க்கிளில் பார்க்குறேன். ஸோ ஒரு நாளைக்கு, அதாவது சில நாளுக்கு வந்து நமக்கு வந்து அந்த கோல் ஃபோக்கஸ் இல்லைன்னா வந்து என்ன பண்ணுறதுனே தெரியாது, அந்த டைம் வந்து வீணாக போயிடும். பட் எவரிபடி ஹேஸ் த 24 hours டைம். ஸோ அப்போ அவங்க வந்து இன்றைக்கி இப்படி ஒரு பக்கம் போவாங்க, நாளைக்கு பார்த்தா இன்னொரு வேலையில் இருப்பாங்க, நாளான்னைக்கு பார்த்தா இன்னொரு வேலையில் இருப்பாங்க. ஸோ இப்போ இந்த மாதிரி வந்து என்னுடைய அனுபவத்தில் பார்க்கும்போது வந்து அந்த ஃபோக்கஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஸோ அந்த ஃபோக்கஸில் இன்னொன்று அதுக்கு மேலே ஒன்று இருக்குது. அது என்ன அப்படின்னா வந்து ப்ரியாரிட்டைசேஷன். ஸோ நம்ம இன்றைக்கி வந்து நான் ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி ராபின் சர்மான்னு சொல்லிட்டு, நீங்கள் ஏற்கனவே அவரை பற்றிலாம் சொல்லியிருக்கிறேன், கிரேட்னஸ் கைட் அப்படிங்கிற புக்கெல்லாம் இருக்குது, மேன்மைக்கான வழிகாட்டின்னு தமிழில். ஸோ அவர் வந்து சொல்லுவார், டெய்லி ஒரு 5 டாஸ்க் எடுத்துக்கங்க, 5 ஒர்க்கை மட்டும் எடுத்துக்கங்க, அந்த 5 ஒர்க்கை முடிங்க, 365 நாளைக்கு இன்ட்டு 5 போட்டிங்கன்னா கிட்டத்தட்ட 1800 ஒர்க் வந்துடுது. சரியா? ஸோ அவ்வளோ வேலையை ஒரு வருஷத்தில் முடிக்க முடியும். ஆனால் வந்து நமக்கு அந்த டாஸ்க்கை வந்து எந்த டாஸ்க்கை முடிக்கணுங்கிறத நம்ம எடுத்தோம்னா தான் முடியும். ஸோ அப்போ அதில் வந்து ப்ரியாரிட்டைசேஷன். ஏன்னா இப்போ நான் என்னுடைய டுடூவில் எடுத்து பார்த்தேன் அப்படின்னா 30-40 வந்து டாஸ்க் இருக்கும். ஸோ ஆனால் இன்றைக்கி நான் எதை வந்து ப்ரியாரிட்டைஸ் பண்ணி பண்ணணும் அப்படிங்கிறத வந்து அந்த 5 டாஸ்க்கை வந்து சூஸ் பண்ணி அதில் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கணும், ப்ரியாரிட்டி டாஸ்க்காக இருக்கணும், ப்ரியாரிட்டைசேஷன் பண்ணணும், அந்த டாஸ்க்கு வந்து ப்ரியாரிட்டியாக இருக்கணும். ஸோ அதுக்கு நாம் ஸ்பெண்ட் பண்ணுற டைம் வந்து முக்கியம் அப்படிங்கிறது வந்து, அதாவது நம்மளுடைய டைம். ஏன்னா ஒவ்வொருத்தரும் நம்ம கம்பெனியில் லேயர்ஸ் நிறையா இருக்குது. ஸோ ஒவ்வொருத்தரோட டைமுக்கான வேல்யூ வந்து டிஃப்ரெண்ட்டு. என்னோடய டைமுக்கான வேல்யூவும் பாட்டம் லெவலில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கான டைமுக்கான வேல்யூ நாட் ஈக்குவல். இட்ஸ் அ வெரி டிஃப்ரென்ஸ் இருக்கும். ஸோ அப்படிங்கும்போது நான் கான்சென்ட்ரேட் பண்ணக்கூடிய ஒர்க்கு வந்து அவ்வளோ வேல்யூபிளாக இருக்கணும். இல்லை அப்படின்னா வந்து நீங்கள் வந்து அதை வந்து டெலிகேட் பண்ணி வேறு யாருக்காவது அந்த ஒர்க்கை கொடுக்கணும். ஸோ அப்படி வந்து ஒரு ப்ரியாரிட்டைஸ் பண்ணி நீங்கள் ஒரு ஒர்க்கை எடுத்து ஸோ அந்த ஒர்க்கை ஃபோக்கஸ்டாக வந்து முடிக்கணும். சரிங்களா? ஸோ அப்போ நம்ம வந்து தொழிலில் முழு நேரமாக ஃபோக்கஸ்டாக இருக்கணும். நான் வந்து அப்படி தான் இருக்கிறேன். ஏன்னா இடையில வந்து நான் ஏற்கனவே நிறைய ஃபெயிலியர் ஸ்டோரியை சொல்லியிருக்கிறேன். என்னுடைய 4 பிஸ்னஸ் வந்து ஃபெயிலியரை சொல்லியிருக்கிறேன். அந்த சமயத்துலலாம் நான் வந்து நிறையா டிஸ்ட்ராக்ஷன் ஆகிருக்கிறேன். ரோட்டில் இருந்தேன். ரோட்டில் இருக்கிறது தப்பு கிடையாது, அது ஒரு சோஷியல் சர்வீஸ் ஆர்கனைசேஷன், நமக்கு நிறைய பழக்க வழக்கங்கள் கிடைக்கும், சமுதாயத்துக்கு செய்கிறோம். பட் ப்ரியாரிட்டி பிஸ்னஸ். சரிங்களா? ஸோ பிஸ்னஸை ப்ரியாரிட்டியாக எடுத்துக்கணும். ஸோ அப்போ நம்ம பிஸ்னஸில் ஃபோக்கஸ்டாக இருந்தால் தான் முதல்ல வந்து நமக்கு அந்த மாதிரியான டேட்டாஸை வந்து பார்க்க தோணும். அதிலிருந்து ஒரு அனலைஸ் பண்ணி நம்மளால் வந்து ஒரு டெசிஷன் எடுக்க முடியும். ஸோ ஃபோக்கஸ் இஸ் த கீ. ஸோ அதை வந்து அதாவது வந்து ப்ரியாரிட்டியாக எடுத்துக்கங்க. ஃபோக்கஸ் பண்ண வேண்டியதை ப்ரியாரிட்டியாக எடுத்துக்கங்க. கண்டிப்பாக நீங்கள் பிஸ்னஸில் சக்ஸஸ்ஃபுல்லாக வரலாம். தேங்க்யூ.